சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவப்படுத்திய மற்றும் தேசிய மாநில அளவில் சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர்களுக்கு தேசிய மாநில அளவில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் மூலம் அவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்கள் எதிர்காலத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் வகையிலும் தமிழ்நாடு அரசுடைய இந்த முன்னெடுப்பு பல்வேறு விஷயங்களில் பாராட்டத்தக்க இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சிறந்த விளையாட்டு வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேருக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் சதுரங்க விளையாட்டு வீராங்கனை வைசாரி அவர்களுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகத்தின் இளநிலை அலுவலராகவும், அதே போல கால்பந்து வீராங்கனை சுமித்ரா அவர்களுக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தினுடைய கணக்காளர் பணிக்கும், கூடைப்பந்து வீராங்கனை சத்யா அவர்களுக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய மார்க்கெட்டிங் நிர்வாகியாகவும் தற்போது அவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். ஏற்கனவே விளையாட்டு வீரர்களை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் தான் தமிழ்நாடு அரசு 3% வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.